இந்த சூழ்நிலையே இல்லை. ஆனால் உங்கள் மீது வைத்த மிகுந்த ஒரு அன்பினாலும் அவர்கள் துவைக்க வைத்த இந்த பணி எப்படி நடைபெறுகிறது என்கின்ற ஒரு நிகழ்வை காண்பதற்காகவே இந்த ஜெய்பீம் நகரை நோக்கி வந்துள்ளார். இப்படியே ஒரு இன்றையோடு அவருடைய பணி இன்றைக்கு நாளைக்குன்னு தெரியல, நாளையுடன் அவர் இந்த மாவட்டத்தை விட்டு வேறு பணிக்காக செல்கிறார். நமக்கு இன்னொரு புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவார். இந்த கடைசி நேரத்தில் இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து கோப்புகள் பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு சாப்பிட்றது தூங்கத்து கூட நேரம் கிடைக்காது. அப்படி முடிச்சாகிற சூழ்நிலை. எப்படி பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு அரசு விறுவிறுன்னு இருக்குமோ அது மாதிரி ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற சூழ்நிலை இந்த மாவட்டத்தில் அவங்களுக்கு. அப்படி இருந்தும் உங்களை காண்பதற்கும் இந்த ஏரி புறநமைக்கின்ற பணியை பார்ப்பதற்கும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வருகை தந்த மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவரே அவர்களை இந்த ஜெய்பீம் நகரினுடைய சார்பாகவும் கலாம் அறக்கட்டளையின் சார்பாகவும் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சமூக ஆர்வலர்களின் சார்பாகவும் விசேஷமாக இந்த வண்டியை தந்து உதவி கொண்டிருக்கின்ற எக்ஸ்னோரா உண்டாய் மொபிலிஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் அவர்களை வருக என்று நான் வரவேற்கிறேன். அடுத்ததாக ஒருத்தர் பேர் சொன்னால் லேட் ஆகிடும். தயவுசெய்து யாரும் என்னுடைய பேர் விட்டு நினச்சிடாதீங்க. இந்த விழாவை ஒழுங்குபடுத்துறதுக்காக வந்திருக்கிற மரியாதைக்குரிய அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஏன்னா அவர் பேர் ஒன்று எனக்கு தெரியும் நினைக்கிறேன், கார்த்திகேயன் சார். இவர் எல்லா ஹிந்தி படத்துக்கும் இவர் தான் ஆர்டிஸ்டாக இருக்கிறவர். அதில் அந்த கோலிவுட்டா பாலிவுட்டா அத்தனை பேரும் தெரிஞ்சவர் அவருங்க. இவருடைய சிஷின்னு சொல்கிறார் அவர். ஏன்னா இவர் ஆர்டிஸ்ட்டு தான் இவர் தொழில்ன்றதுனால அவர்களையும் சென்னை பெங்களூர் அவர்களையும் இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக வந்திருக்கின்ற அனைவரையும் நாங்கள் வருவென்று வரவேற்கின்றோம். அடுத்த நிகழ்வை கார்த்திகேயன் சார் அவர்கள் தொடர்ந்து நடத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் சார்பாகவும் அதே போல் கலாம் அறக்கட்டளை சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை துவக்கி கடந்த ஒரு 30 நாட்களுக்கு மேலாக இந்த ஏரி கரைகள் மிக அழகாக பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த காலத்துலலாம் நாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரி தூர் வாடுறதுக்கும் நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கும் தான் மன்னராட்சி காலத்திலிருந்தே முக்கியமாக இது கொடுப்பாங்க. அதனால தான் அந்த காலத்தில் நீர்நிலைகள் தூர் வாடுறதையே பெரிய பணியாக எழுந்து கொண்டு கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னாக்கா ஏரி தூர் வாடுறதை அந்தந்த ஊர் மக்களே செய்வாங்க. ஊர் மக்கள், நாங்கள் எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் தாத்தா காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா